நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரன் வி.ஆர். ராஜா, குளத்தூர், சென்னையிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அருளாளக ஆயர் என்ற பகுதியில் 110வது மகானை பார்க்குறோம். இவர் பேர் அருட்திரு நாடு சண்முக வேலாயுத சுவாமிகள் சொல்லியிருக்கு. அதை காமிக்க ஒரு ஃபோட்டோ காமிக்கிறேன் உங்களுக்கு. அருட்திரு நாடு வேலாயுத சுவாமிகள். இவர் புதுச்சேரியில் இருந்திருக்கார். இவருடைய வரலாறு பார்க்கலாம் வாங்க. நாதசைவம் அல்லது சித்த சித்தாந்தம் என்பது சைவ சமயத்தின் பிரிவுகளில் ஒன்றாகும். சைவ செம்பெருந்தாயங்களில் ஒன்றான நாத செம்பெருந்தாயம் நாதரின் வழி என்று பொருள்படுத்துவதாகும். இது ஆதிசித்தனான சிவபெருமானிலிருந்து ஆரம்பமாகும். ஈசனிலிருந்து பல மகான்கள் சித்தர்கள் வழியாக வந்த சைவ ஞானம் கோரக்கர் மற்றும் மச்சேந்திரர் ஆகியோர் மூலம் நவநாத சித்தர்கள் என்னும் 9 மார்களை கொண்டு உலகிற்கு வெளிப்பட்டதாகும். மச்சேந்திரநாதர், கோரக்கநாதர், சலந்தரநாதர், ரேவணநாதர், நாகநாதர், சுகிநாதர், கிருஷ்ணநாதர், பரதர், சரபதிநாதர் என்போர் நவநாத சித்தர்கள். இதில் மச்சேந்திரர் ஈஸ்வரனிடம் பாடம் கற்று கோரக்கரின் குருவாக இருந்து ஏனைய சீடர்களின் மூலமாக நாத தெய்வம் வழிபடியாக கற்பிக்கப்பட்டதாகும். நாத தெய்வத்தின் தத்துவ கோட்பாடு சித்த சித்தாந்தம் என அறியப்படுகிறது. இச்சித்தர்கள் மூலமே வழிபடியாக கற்பிக்கப்பட்டதாகும். வாழும்போதே ஜீவன் முக்தியை அடைதல் என்பது நாத சைவத்தின் முக்கிய கோட்பாடாகும். மேலும் ஹடயோகம், சமாதி போன்றவர்களும் காயசக்தி என்னும் வழியை தேர்ந்தெடுத்து நீண்ட நாள் வாழவும் மரணத்தை வெல்லவும் சித்த சித்தாந்திகள் தங்களுடைய முக்கிய குறிக்கோளாக கொண்டிருந்தனர். அந்த காலத்திலிருந்து அப்படியே இருந்திருக்காவ. சிவத்தோடு தன் இருப்பை உணர சமாதி என்னும் யோக நிலை மூலம் ஒரு யோகி ஞானம் பெறலாம். அதுவே வீடு பேராகும். வீடு பேறு அடைந்தோர் ஜீவன் முக்தர்கள் ஆவார்கள். ஈசனால் நேரடியாக உபதேசிக்கப்பட்ட ஆதிநாத செம்பெருந்தையர் மற்றும் நந்திதேவர் மூலம் நந்திதாய செம்பெருந்தாயகம் நந்திதேவர் மூலம் திருமூலர் முதலான 8 சீடர்களுக்கு வழங்கப்பட்டது. இது தவிர நவநாத சித்தர்களும் 11 சித்தர்களும் வழிபடியாக உபதேசிக்கப்பட்டதாகும். திருநாதம் அப்படின்னா என்ன? இதன்படியே நந்தீஸ்வரரை குருவாக கொண்டு கைலாய பரம்பரையில் வழிவந்தவர் திருநாதம். ஆதலால் சுவாமிகள் நாடுன திருநாதம் சண்முக வேலாயுத சுவாமிகள் என்று அழைக்கப்பட்டவர் ஆவார். திருத்தொண்டு அருள்மிகு நந்திகேஸ்வர குருவாக பெற்றும் ஸ்ரீ முருகப்பெருமானின் திருவளை பற்றி யோகம், ஆன்மீகம், மொழி, அரசியல் ஆகிய பல துறைகளில் சுவாமிகள் அவரது காலத்தில் ஒரு பெரும் சக்தியாக விளங்கி வந்தார்கள். இவரது ஆளுமையை கண்டு அஞ்சிய பிரெஞ்சு ஆட்சியர்கள் புதுச்சேரியை சுவாமிகளின் பெயராலேயே சண்முகப்பாளையம் என்றே குறிப்பிட்டனர். புதுச்சேரியில் ஆன்மீகம், சமயம், மொழி மேலோங்க விளங்கிய வந்த சுவாமிகள் திரு முருகப்பா ஆச்சாரியாரது துணை கொண்டு வெள்ளாளை வீதியில் அருள்மிகு நந்திகேஸ்வரர் திருக்கோவிலை நிறுவினார்கள். இந்த திருக்கோவிலில் சுவாமிகள் இந்து மகா கட்சி என்ற அரசியல் இயக்கம் ஒன்றை நிறுவி பிரெஞ்சு ஆட்சிக்காரர்களால் எதிர்க்க முடியாத மாபெரும் சக்தியாக சுவாமிகள் வழங்கி வந்தார்கள். திருக்கோவிலின் வழியாக ஆன்மீகம், மொழி, அரசியல் சார்ந்த பல்வேறு காரியங்களை திறம்பட நடத்தி வந்தார்கள். இதன் மூலம் பல பல்துறை வல்லுநர்களுக்கு இந்த ஆலயம் ஒரு உன்னதமான இடமாக விளங்கியது. சுவாமிகள் வாழும் காலத்தில் உடன் வாழ்ந்த நந்தியடிகள் சுவாமிகள் அவர்களே பழனி ஆதீனம் உருவாக காரணமாக இருந்தனர். இந்த ஆலயத்தில் தான் அனைவரும் சீரிய சிவாம்ச நாடி என்னும் நந்தி அருள் நூலானது முருகப்பா ஆச்சாரிய அவர்களால் மக்களுக்கு உபதேசம் செய்யப்பட்டது. விருதுகள் பிரெஞ்சு குடியரசு தெற்கு ஆசியாவில் முதலாக சுவாமிகளுக்கு மிக உயரிய விருதான செவலியர் விருது வழங்கி கௌரவித்தது. 1908ஆம் ஆண்டு ஜீவன் சுவாமிகள் முக்தி அடைந்ததும் புதுவை நகரில் முதலாக பிரெஞ்சு குடியரசால் சமாதி பீடம் அமைக்க அனுமதி அளிக்கப்பட்டது. அதன் பின்னரே இதனை மேற்கோளாக கொண்டு ஸ்ரீ அன்னை அரவிந்தர் அவர்கள் சமாதி எழுப்ப உத்தரவானது. பாரதியின் பாட்டுக்கு அருள் திரு நாடு சண்முக வேலாய சுவாமிகள் மறைவு குறித்து மகாகவி பாரதியார் குறிப்பிடும் போது, நாடு சண்முகம் அவர்கள் இந்திய தாய் திருநாட்டை மறுவடிவாக அமைத்த ஒரு மிகச்சிறந்த மனிதர் என்று குறிப்பிடலானார். பின்னர் பல அறிஞர்கள் ஒன்று கூடி கலைமகள் வாசகசாலை என்னும் சங்கம் நிறுவி தமிழ் மொழியையும் இந்து சமயத்தையும் வளர்த்து வந்தனர்.
திருப்பணிகள் அருட்செய்தி நந்திகேஸ்வரர் திருக்கோவிலில் நாடு சண்முக வேலாய சாமிகளின் பல்வேறு விதமான புதுமையான திருப்பணிகளை செய்துள்ளார்கள். இந்த கோவிலில் முழுவதும் கருங்கற்களால் கட்டப்பட்டதாகும். திருக்கோவிலில் கொடிமரம் அருகே பிரணவ தத்துவத்தை உணர்த்தும் வகையில் ஓங்காரத்தின் குறியீட்டு வடிவை சிலையாக வடித்து கொடிமரத்தில் முன்பாக வைத்துள்ளனர். மேலும் நந்தியம்பெருமான் அல்வாக்கியம்படி தென்முக ஆலயங்களில் முதலாக இந்திர ஞான தங்கரதம் என்னும் தங்க மூலம் பூசப்பட்ட தங்கரதத்தை நந்திகேஸ்வர பெருமானுக்கு நிர்மாணம் செய்து மார்கழி ஆருத்ரா, மாசி மகம், தைப்பூசம் போன்ற உற்சவ தினங்களை சுவாமிகள் மிகச் சிறப்பாக கொண்டாடினர். மேலும் 1989 ஆண்டு மணக்குள விநாயகருக்கு தங்கரதம் காணிக்கையாக தன்கொடையாக வழங்கப்பட்டது. இதன் பொருட்டு ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் நடைபெறும் நாடு சண்முக வேலாயுத சுவாமிகளின் குருபூஜை, அருள்மிகு மணக்குள விநாயகருக்கு காலை சிறப்பு அபிஷேகங்கள், மாலை 125 ஆண்டுகளுக்கு பழமையான தங்கரதத்தில் நந்திகேஸ்வரர் ஆலயம் அமையப்பெற்றுள்ள வெள்ளாள வீதியில் எழுந்தருள்வார் ஜலசமாதி. இவ்வாறு சர்வேஸ்வரனை அருள் பெற்று நந்திகேஸ்வரை குருவாக பெற்று யோகம், ஆன்மீகம், தாய்மொழி, அரசியல் துறைகளில் ஈடுபாடுகளோடு பிரிட்டிஷாரை எதிர்க்கும் மாபெரும் சக்தியாக விளங்கி வந்தவர் 1908 ஆண்டு திருக்கோவிலில் அமைக்கப்பட்டுள்ள தீர்த்த கிணறிலேயே சுவாமிகள் ஜலசமாதியானார்கள். கருவறை திருவக்கரை முனிவர்களால் விளைவிக்கப்பட்ட மூல அமிர்த சித்தேஸ்வரர் 1008 ருத்ராட்ச பந்தலின் கீழ் அருள் வடிவோடு கிழக்கு நோக்கி வீற்றிருக்கிறார். மேலும் கருவறையில் ஐமன் சிலையில் வடிக்கப்பட்ட அதிகார நந்தியும் வெள்ளி தேவியாண்டு கூடிய முருகப்பெருமானும் நடராஜ வடிவில் வலது பாதத்துக்கு நின்றாடும் நந்திகேஸ்வரரும் மிக அற்புத அருள் வழிபாடு வழங்குகின்றனர். பாதாள அறை மூலவர் அருள்மிகு சித்தேஸ்வரின் கீழ்த்தளத்தில் சுமார் 20 கருங்கல் படிகள் அமைக்கப்பட்டுள்ளன. பாதாள அறைக்குள் உள்ள கிணற்றில் அருள்திரு நாடு சண்முக வேலாய சாமிகளின் ஜலசமாதி அடைந்த பாதாள கிணறு அமைந்துள்ளது. கிணற்றின் மீது கருங்கற்களால் மூடப்பட்டு ஜீவசமாதி பீட கிணற்றின் மீது சிவலிங்கமும் பலிபீடமும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. கிணற்றின் முன் நந்திகேஸ்வரரும் அற்புதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளார். அருட்திரு நாடு சண்முக வேலாய சாமிகள் முன்னோர்கள் புதுச்சேரியில் அருள்மிகு வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலில் உட்பட்ட 10க்கும் மேற்பட்ட ஆலயங்களை எழுப்பியுள்ளனர். மேலும் பல தர்ம சத்திரங்களை நிறுவி மக்களுக்கு சேவை செய்து வந்துள்ளனர். முன்னோர்களில் திருப்பணி சேவை மனப்பான்மையிடம் சாமியிலும் குருநாதர் நந்திகேஸ்வருக்கு திருக்கோவில் அமைத்து முருங்கப்பாக்கத்தில் திரௌபதி அம்மன் கோவிலும் முதலியார்பேட்டையில் முருகன் கோவிலும் புகழ்மிக்க மாசிமக கடல் தீர்த்தவாரி உற்சவமும் சாமிகளின் முயற்சியாக உருவாக்கப்பட்டதாகும். அத்துடன் அருள்திரு நந்திகேஸ்வரர் திருக்கோவிலில் நந்தியம்பெருமான் அருள்கூற்றின்படி தென்னக ஆலயங்களில் முதலாக இந்திர ஞான தங்கரதம் என்று முலாம் பூசப்பட்ட தங்க தேரினை அருள்திரு நந்திகேஸ்வர பெருமானுக்கு நிர்மாணம் செய்து மார்கழி ஆருத்ரா தரிசனம், புகழ்மிக்க மாசிமகம், கடல் தீர்த்தவாரி, தைப்பூசம் என்ற உற்சவங்களை மிகச் சிறப்பாக நடத்தி வருகின்றனர். அருட்திரு நாடு சண்முக வேலாய சாமிகள் 1845 இருந்து 1980 ஆண்டு வரை உள்ள புதுவையில் மகா யோகியாக விளங்கி வந்த ஷாம்களின் திருவுருளை போற்றி தெரிவிப்போம். 1845 அதில் இப்போ 55 வருஷம் ஆகல, இந்த 1980 இதில் ஒரு 80 வருஷம், கிட்டத்தட்ட 130 வருஷத்துக்கு மேலே இருந்திருக்கார் இவர். அப்படிதான் சொல்லப்படுறது. 1845 இருந்து 1980 ஆண்டு வரை உள்ள புதுவையில் மகா யோகியாக விளங்கி வந்த சுவாமிகளின் திருவள்ளுவரை போற்றி துடிப்போம். வாருங்கள் தரிசிக்கலாம். நாடு சண்முக வேலாய சாமிகள் அறக்கட்டளை, நம்பர் 14, வெள்ளாட வீதி, புதுச்சேரி. சாமிகளின் குரு பூஜை கார்த்திகை மாதம் திருவாதிரை நட்சத்திரன்று நடைபெறும். இதை சொல்லி இந்த 110வது மகானுடைய சரித்திரத்தை நான் நிறைவு செய்கிறேன்.